ஹாய் ஆல். இன்றைக்கி வந்து சில்லி பன்னீர் பார்க்கலாம். பன்னீரை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், இது காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம லெமனோட ட்ராப்ஸ் ஒரு 3-4 ட்ராப்ஸ் ஸ்க்வீஸ் பண்ணி போடலாம். லெமன் அப்போது இல்லாததுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், கேர்டும் அதே மாதிரி தானே கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்டு மேலே இருக்கும் இல்லையா, அந்த லேயர் எடுத்து போட்டு நல்லா பிசைஞ்சு உப்பும் போட்டு பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை மேரினேட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு ஊறும் அதுக்காக இந்த மாதிரி பண்ணி வைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 1/2 ஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கடலை மாவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், இது ரெண்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் போட்டுட்டு நல்லா பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் ஃபுல்லாக மசாலா ஒட்டிகிட்டு இருந்தால் போண்டா மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சத்தம் கேட்டிருக்கோம்ல கிறிஸ்பியாக, அதை எடுத்து சாப்பிட்டா நான் சூப்பராக இருக்கும். ஆர்வத்தில் பிச்சைனா செம்ம ஹாட்டாக இருந்ததுனால கை சூடு பொறுக்க முடியல, அதனால் வச்சுட்டேன். பாருங்கள் ரொம்ப சாஃப்டியாக சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.